உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க. ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோட வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க, @AnandS1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி, ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கங்க. இந்தியாவாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், ஒரே ட்ரெண்டு தான். ஒரு பையன் காலேஜுக்கு போகிறான்னா, நீங்கள் யாரை கேட்டாலும் நான் இன்ஜினியரிங் படிக்கிறேன், அது இன்ஜினியரிங்கில் படிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலான்ட்டு ஐடி படிக்கிறேன் அப்படிங்கிறது தான் ரொம்ப பாப்புலராக இருக்குது. இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிறது வெதர் நீங்கள் யூஎஸில் போனாலும் சரி, இந்தியாலேயுமே மோஸ்ட் பாப்புலர் கோர்ஸ் அதுதான் இருக்கும். ஏன்னா சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்க கூட 10 வருஷத்துக்கு முன்னாடி ஐடியில் பூந்து எங்கேயாவது ஒர்க் பண்ணிகிட்ருப்பான். 2003லேருந்து 2016-17 வரைக்கும் இந்தியாவில் இன்ஜினியரிங்னு ஒன்று நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஐடியில் உங்களுக்கு வேலை கிடச்சிடும். ஆள் பிடிக்கிற மாதிரி வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அமெரிக்காலேயும் ஏறத்தாழ அதே மாதிரி தான். ஏன்னா பேசுகிற பல பசங்க வந்து இங்கேருந்து அமெரிக்காவுக்கோ, ஆஸ்திரேலியாவுக்கோ, ஜெர்மனிக்கோ எம்எஸ் படிக்க போயிட்டு அங்கேயே வேலை வாங்கி அப்படியே அங்கேயே செட்டில் ஆகிடுறாங்க. இது அவங்க ஊருக்காரங்களுக்கும் உண்மையாக இருக்கும். ஆனால் இப்போ தான் முதல் வாட்டி அமெரிக்காலேயும் சரி, இந்தியாவில் ஒரு 3-4 வருஷமாக கிராஜுவேட் பண்ணுறவங்களுக்கு வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ வந்து அமெரிக்காவில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதம் கிராஜுவேட் ஆகி கம்ப்யூட்டர் சயின்ஸும் ஐடியும் படித்தவங்களுக்கு டெக்னாலஜி இண்டஸ்ட்ரியிலையும் ஸ்டார்ட் அப்லேயும் வேலை கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்கிறாங்க. நீங்கள் இந்தியா பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா, ஐஐடியிலேயே பாம்பே அண்ட் மெட்ராஸில் வந்து படித்து பாஸ் பண்ணவங்களுக்கு ஜாப் பிளேஸ்மெண்ட் 50% தாண்டலை. இன்ஃபேக்ட் ஐஐடியில் படித்தவன்லாம் ஜாப் ட்ரை பண்ண மாட்டான். அவன் முக்கால்வாசி பேர் வெளிநாட்டில் போய் இன்னும் மேல் படிப்பு படிக்க தான் ட்ரை பண்ணுவான். அங்கேயே 50%க்கு வேலை கிடைக்கல. அதனால் இந்த பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு அமெரிக்காவில் மட்டும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் படிக்கிறவங்க போன 5 வருஷத்தில் 40% ஏறி இருக்குது. 2023 6 லட்சம் பேர் அமெரிக்காவில் 2023 கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. இது 2021 மட்டும் ஒரு 1 லட்சம் பேர் அமெரிக்காவில் பேச்சுலர் டிகிரி வாங்கியிருக்காங்க. இது 5-10 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து 140% இன்க்ரீஸுங்கிறாங்க. அப்படின்னா 40,000 பேருக்கு 2011 டிகிரி கொடுத்துருந்தாங்கன்னா இன்றைக்கி 1 லட்சம் பேருக்கு டிகிரி கொடுக்குறாங்க. இந்தியாவில் இந்த நம்பர் பல மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும். தமிழ்நாட்டிலே 500 காலேஜ் இருக்குது. இந்தியா ஃபுல்லாக நீங்கள் காலேஜ் என்னீங்கன்னா மயங்கி சுருண்டு விழுந்துருவீங்க. அட்லீஸ்ட் 60 லட்சம் பேராது கம்ப்யூட்டர் சயின்ஸுன்னு எதர் பிஎஸ்சி, பிசிஏ, பிஇ, எம்எஸ்சி, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு படிச்சிருப்பாங்க. இவங்களுக்கு எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அட்லீஸ்ட்டு அமெரிக்காவில் என்ன ஆகிடுதுன்னா, இந்த பெரிய பெரிய கம்பெனியில் மாதம் ஒரு $5,000 சம்பளம் வாங்கிறது பெரிய கஷ்டமாக இல்லை. தட் இஸ் $6,000 வரைக்கும் இருக்குது. ஆனால் இந்த வருஷம் ஸ்டார்டிங் பே இன்க்ரீஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது எம்எஸ் படித்தவங்களை நான் சொல்கிறேன். ப்ரீவியஸ் இயரோட இந்த வருஷத்தில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஃபேஸ்புக், கூகுள், மைக்ரோசாஃப்ட், இந்த மேக்னிஃபிசன்ட் 7 சொல்கிறதுலையே கம்மியாக இருக்குது. ஸோ இந்த புதுசாக வேலைக்கு செய்கிறவங்கெல்லாம் வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கிறத கஷ்டப்பட்டு அவங்க எக்ஸ்பெக்டேஷனை அட்ஜஸ்ட் பண்ணி சேல்ரி, ஒர்க் பிளேஸு, போனஸ் கிடைக்கிறதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணுங்கிறாங்க. பட் அமெரிக்காவில் இன்னொரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. இந்தியாலேயும் அந்த ப்ராப்ளம் இருக்குது. நிறைய பேர் எஜுகேஷன் லோன் வாங்கி படிச்சிருவாங்க. அதனால் இந்த எஜுகேஷன் லோன் வாங்கி படித்ததுனால இந்த எஜுகேஷன் லோன்லேயே
பல வருஷம் கட்டணும். இந்தியா மாதிரி அந்த ஊரில் நீங்கள் தபாய்க்க முடியாது. உங்களை பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது கூட ரொம்ப கஷ்டமாயிடும். நீங்கள் ரொம்ப டீஃபால்ட் பண்ணீங்கன்னா அப்போ நீங்கள் இங்கே கம்பெனி பேங்க்ரப்சி மாதிரி அங்கே பர்சனல் பேங்க்ரப்சி டிக்ளேர் பண்ணணும். ஸோ நீங்கள் எஜுகேஷன் லோன் கட்டுறதுக்குள்ளேயே உங்களுக்கு 30-35 வயசாயிடும். இது மாதிரி இடத்துல வேலையே கிடைக்கலன்னா இந்த ப்ராப்ளம் இன்னும் மோசமாயிட்டே இருக்குங்கிறது தான் இந்த ரிப்போர்ட் சொல்லுது. அப்போது அமெரிக்காலேயே இருக்கிறவனுக்கு வேலை கிடைக்கலன்னா இந்தியாவில் இருக்கிறவனுக்கு எப்படி வேலை கிடைக்குங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இந்த பெக் டெக் கம்பெனிஸ் எல்லாம் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால பேசிக் என்ட்ரி லெவல் கோடிங்கை ஆல்ரெடி கம்ப்யூட்டர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஸ்டார்ட் அப் வச்சுருக்கான். அவன் பேசிக் லெவலில் இருக்கிறத வேணால் இனிஷியல் லெவலில் இருக்கிறத ரீப்ளேஸ் பண்ணாதான் இருக்கும் கம்ப்யூட்டரு. பட் இந்த கால் பண்ணி இந்த சேல்ஸ் பண்ணுறது, கஸ்டமர் query ஹேண்டில் பண்ணுறது, இதெல்லாம் இந்தியாவில் நிறைய கால் சென்டரில் அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சாட்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கம்ப்யூட்டரே சேட் பண்ணி பேசி உங்களை முடிச்சிடும். இனிஷியலாக நீங்கள் பண்ணுற queries, ஒரு ப்ராடக்ட்டு, ஒரு சர்வீஸை பற்றி கேட்குற கேள்வி, டவுட்டெல்லாம் கம்ப்யூட்டரே பதில் சொல்லிடும். முன்னையாவது அட்லீஸ்ட் சேட்டிங்கில் தான் பண்ணிகிட்டு இருந்தது. இப்போ என்னென்னா வாய்ஸ் ஓவர்லேயே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் கேள்வி கேட்குறதெல்லாம் முடிஞ்சிடும். இப்போது எப்படின்னா, இப்போ பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா ஒரு சேட் பாக்ஸே இப்போ உங்களுக்கு டைப் அடித்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கைட் பண்ணும். இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு ரோபோவே உங்களுக்கு ஃபோனில் பேசி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அக்கௌண்ட்டை ஆப்ரேஷனல் ஆக்கிடும். அதனால் இது நாட் ஒன்லி சாஃப்ட்வேர் ஜாப்ஸ், என்ட்ரி லெவல் சர்வீஸ் ஜாப்ஸு, எஸ்பெஷலி சர்வீஸ் செக்டர், இன்சூரன்ஸ், பேங்கிங், ஃபைனான்ஸ், ஏர்லைன்ஸ், ஹோட்டல் ரிசார்ட்டோட புக்கிங், இது மாதிரி இடத்துலலாம் டப்புன்னு இது மாதிரி வேலையே போயிடும். ஸோ என்ட்ரி லெவல் வேலையும் கையை விட்டு போயிடும். இன்னும் வருகாலத்தில் இதெல்லாம் பெரிய விஷயமாக மாறும். தட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது இன்டெலிஜென்ட்டான வேலைகளை நிறைய க்ரியேட் பண்ணாலும் என்ட்ரி லெவல் ஜாப்ஸை கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணிடும். சாஃப்ட்வேர் பப்ளிஷிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சாஃப்ட்வேர் பப்ளிஷிங்னு இந்தியாவில் நிறைய இருக்குது. வெளிநாட்டில் கம்பெனிங்களுக்கு புக்கு மாதிரி ரெடி பண்ணி எடிட் பண்ணி பப்ளிஷ் பண்ணி ரெடி பண்ணுற கம்பெனின்னு ஒரு பெரிய ஜாப் மார்க்கெட் இருக்குது. இந்தியாவிலேயே அது மாதிரி பல கம்பெனிகள் இருக்குது. பலாயிரம் பேர் இது மாதிரி கம்பெனிகளில் வேலை செய்கிறது எனக்கே தெரியும். என் நண்பர்களே 2 கம்பெனி இது மாதிரி வச்சுருக்காங்க. இது மாதிரி கம்பெனியில் ஆல்ரெடி லாஸ்ட் 18 மாதமாக ஜாப்ஸ் இன்க்ரீஸ் ஆகாமல் ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது. அவங்களாலேயே இருக்கிறவங்கள வேலையை விட்டு தூக்குறாங்க. இது மாதிரி மார்க்கெட் சேச்சுரேட் ஆனதுனால இந்த ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்கெல்லாம் ட்ரெடிஷ்னல் டெக் கம்பெனிஸை விட்டுட்டு எங்கெல்லாம் டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறாங்களோ, அமெரிக்காவில் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டு, ஃபைனான்ஸ் கம்பெனிஸ், பேங்க்கு, அது மாதிரி இடத்துலலாம் தேடிட்டுருக்காங்க வேலையை. அதனால் இது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. விப்ரோ, இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல், டிசிஎஸ் இதெல்லாம் பெரிய இந்தியன் கம்பெனிஸ். இவங்களே ஆட்களை கம்மி பண்ணிகிட்ருக்காங்க. ஐஐடியில் படித்து வேலை வேணுங்கிற பாதி பேருக்கு வேலை கிடைக்கலன்னா பாட்டம் ஹாஃப் ஆஃப் இந்தியா என்ன பண்ணும்? இந்த 10 வருஷத்தில் இந்தியா நல்லா க்ரோ ஆகி நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டியிருந்தாலும் இப்போது பாட்டம் 50%க்கு வேலை வாய்ப்பே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சர்வேவை இந்தியாவில் எடுத்ததில் 60% ஆஃப் காலேஜ் கிராஜுவேட்ஸு வேலை கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ஹார்டாக இருக்குது. இதில் தான் வேர்ல்டு இன்இக்வாலிட்டி ரிப்போர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாஸ் டாப் 1% ஓன்ஸ் மோர் தென் 40% ஆஃப் இந்தியாஸ் வெல்த். இதில் வெக்கக்கேடு என்னென்னா, என்ன மாதிரி ஆட்களும் டாப் 1%ல் இருக்கோம். நாங்கள் மோர் தென் 40% ஆஃப் இந்தியாஸ் டோட்டல் அசட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறோம். இது மாறலைன்னா உலகத்துக்கே நல்லதில்லை. நன்றி, வணக்கம்.